வார்த்தைகளையும் அப்படியே என்ன செய்ய போறோம்? வாக்குத்தத்த வசனத்தோடு கூட தேவன் என்னோடு இடைப்பட்ட சில காரியங்களையும் சொல்லிட்டு நாம் அப்படி என்ன செய்ய போறோம்? தேவ வசனத்தை கேட்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தையின்படி, கர்த்தருடைய வசனத்தின்படி இந்த கொடுக்கப்பட்ட 2 ராஜாக்கள் 3:17 சப்ஜெக்டை நம்ம என்ன செய்ய போறோம்? ஒரு 20 மினிட்ஸ் அதை நம்ம பார்க்க போகிறோம். அதே போல கர்த்தர் இந்த வருஷத்துல சபை ஜனங்களுக்கும் தேவ பிள்ளைகளாகிய நம்மோடு இடைப்படுகிற ஒரு சில காரியங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு எனக்கு அறிவித்த தேவனுடைய வார்த்தைகளை, வெளிப்பாடுகளை சொல்லி நாம ஜெபித்து முடிக்க போகிறோம். எத்தனை பேர் கேட்க ஆயத்தமா இருக்கிறீங்க? சரி. இந்த புதிய ஆண்டுல புதிய காரியங்களை செய்வார் கர்த்தர். எத்தனை பேர் சத்தமா ஆமென் சொல்லுவீங்க? எத்தனை பேர் அல்லேலூயா சொல்லுவீங்க? ஆண்டவர் இந்த வருஷத்தின் துவக்கத்தில் நம்மோடு பேசியிருக்கிறார். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். அல்லேலூயா சொல்லுங்க. அதன்படியே இந்த வருஷம் சபை மக்களுக்கும், இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கும், தூர தேசத்தில் இருக்கிற அன்பான சகோதர சகோதரியுடைய வாழ்க்கையிலும் செய்ய போகிறார். இந்த 2025 உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக மாத்திரம் அல்ல, கர்த்தர் உங்களை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்துகிற ஒரு ஆண்டாய் காணப்பட போகிறது. ஆமென் சொல்லுவோமே. சில காரியங்களை தேவன் எனக்கு வெளிப்படுத்தினதை வசனத்தின் ஊடாக ஜெப வேளையில நான் காத்திருந்த போது கர்த்தர் எனக்கு சொன்னவைகளை உங்களுக்கு சுருக்கமாக சொல்லி, இந்த 2 ராஜாக்கள் 3:17 வசனத்துக்குண்டான விவரங்களை நம்ம செய்தியாக கேட்க போகிறோம். ஏசாயா 61 அதிகாரம் 1-3 வரைக்கும் முதலாவது வாசிக்க கேட்கலாம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் யாரு மேல இருக்கிறாங்க? சத்தமா சொல்லுங்க, யாரு மேல இருக்கிறாங்க? எல்லாரும் சொல்லுவோமா? இந்த வசனத்தை அப்படியே முதல்ல இருந்து வாசிப்போமா? எல்லாரும் வாசிங்க. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் அப்படின்னு சொல்லி யாரு சொல்றா தெரியுமா? இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்று இயேசு சொல்வதற்கு காரணம் இருக்கு. ஏன் தெரியுமா சொல்றாரு? விஷயம் இருக்குது. இந்த வருஷம் தேவ பாதத்தில் நான் அமர்ந்திருந்த போது இந்த வார்த்தை எனக்கு தேவன் கொடுத்து இதனுடைய அர்த்தத்தையும் விளக்கத்தையும் ஆவியில் எனக்கு வெளிப்படுத்தினதை நான் உங்களோடு பேசுறேன். சபையார் இதை கவனிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு இந்த வசனத்தின்படி அவர் நிச்சயமாக இந்த வருஷத்தின் முடிவுக்குள்ள பல மாற்றங்களையும் பல காரியங்களையும் செய்ய அவர் ஆவலா இருக்கிறார். கவனிக்கலாம். அப்படியே தொடர்ந்து வாசிச்சுக்கிட்டு விட்டதிலிருந்து வாசிச்சுட்டு வாங்க. இயேசு சொல்லுகிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்ன செய்தாரா? யார் அபிஷேகம் பண்ணிருக்கிறா? இயேசுவ கர்த்தராகிய தேவன் அபிஷேகம் பண்ணிருக்கிறார். சரிங்களா? தொடர்ந்து வாசிக்கலாம். நல்லா கவனிக்கணும். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், 2வது சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், 3வது கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிகட்டும் நாளை கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சியோனிலே, சியோன் என்றால் எருசலேம், எருசலேமிலே தேவாலயம் இருக்கிறது. இயேசு யாரை பார்க்க வருகிறார்? யாருக்கு சத்தியம் சொல்ல வருகிறார்? இஸ்ரவேலர்களுக்கு. கவனிக்கணும். இவைகளை அறிவிக்கவும், காயப்பட்டவர்களுக்கு காயத்தை ஆற்றவும், நொறுங்குண்ட ஆவிய அவர் சரி செய்யவும், சிறைப்பட்டு அடுத்தது கட்டுண்டவர்கள் என்ன செய்ய வர்றாரு? கட்டவிழ்க்கவும் விடுதலையாக்கவும் வருகிறார். குரலிலே சொல்லுங்களேன். பழைய ஏற்பாட்டின்படி யெகோவா தேவனை ஆராதிக்கிறவர்கள் அவர்கள் தான் அந்த காலத்துல
கிறிஸ்தவர்கள், ஆண்டவருடைய பிள்ளைங்க. இயேசு இன்னும் வெளிப்படவில்லை. சரிங்களா? அப்படி வச்சுக்குவோம். இப்ப இயேசு யாருக்கு மத்தியில வந்து ஊழியம் செய்யறாரு? இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில, இப்படிப்பட்ட வேதனை உள்ள ஜனங்களுக்கு மத்தியில இயேசு ஊழியம் செய்ய வந்ததை தான் தீர்க்கதரிசியும் அதே வார்த்தையை தான் இயேசுவும் சொல்லி படித்து ஜனங்களுக்கு மத்தியில் என்ன செய்தாரு? நிறைவேற்றி அநேக அற்புத அடையாளங்களை செய்து அதிசயங்களை செய்து கட்டுண்ட அடிமைகளாய் இருக்கிற பிசாசினாலும் மந்திரத்தினாலும் பலவித பிரச்சனைகளாலும் பாவத்தினாலும் எதிலெல்லாம் ஜனங்கள் அகப்பட்டு கிடந்தாங்களோ அத்தனை பேரையும் விடுதலை ஆக்கினார். சரி, இப்போ ஒரு கேள்வி. யெகோவா தேவனை ஆராதிக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஏன் ஆண்டவர் அனுப்பப்பட்டார்? நல்லா கவனிக்கணும். அவனை விடுதலையாக்க சித்தமாயிருந்தார். இஸ்ரவேலோடு என்ன இருக்குது? உடன்படிக்கை இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்கள் அவர் என்ன செய்யறாரு? அதிகமாய் நேசிக்கிறார். அதுதான் காரணம். அந்நியனுக்கு கிடையாது இது. இந்த கிருபை முதல்ல யாருக்கு கொடுக்கப்படுது? இஸ்ரவேலர்களுக்கு. சரி, அப்படியே நம்ம பக்கம் அதை திருப்பிக்குவோம். இப்படிப்பட்ட ஆவியானவர் கடைசி காலத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறார். அவன் சொல்லுவோமே, பின்மாறி மழையாய் அவர் மெல்ல மெல்ல அவருடைய மகிமையோடு இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் மேல் ஆவியானவர் வந்தபோதுதான் சிறைப்பட்டவர்கள் விடுதலையானார்கள், கட்டுண்டவர்கள் விடுதலையானார்கள், வியாதிஸ்தர்கள் சுகமானார்கள், பிரச்சனையில் இருக்கிறவங்க வெளியே வந்தாங்க. அதை விட இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டாங்க. ஆமென் சொல்லுவோமா? ரலிலே சொல்லுவோமா? ஆண்டுடைய நாமத்தை கொண்டு சொல்லுகிறேன். அதே சம்பவம், அதே காரியம் இந்த வருஷத்துல தேவ ஆலயத்தில் உள்ள தேவ பிள்ளைகளுக்கு மத்தியில கர்த்தர் இதை செய்யும்படி ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு இல்லாத வேலையை இப்ப யார் செய்யறாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆவியானவர் தான் செய்யறார். சபைக்குள்ள நீங்க இருக்கலாம். இஸ்ரவேலர்களை போல யெகோவா தேவனை அவர்கள் ஆராதித்தது போல நீங்க இயேசுவை ஆராதித்துக் கொண்டு இருக்கலாம். ஆனாலும் ஒரு விதமான கட்டு, ஒரு விதமான நெருக்கம், ஒரு விதமான சஞ்சலம் தொடர்ந்து கொண்டே இருக்கு. ஒண்ணு மாறி ஒண்ணு முடிஞ்சா அடுத்தது. இந்த போராட்டத்திலிருந்து விலகினா அடுத்த போராட்டத்துக்குள்ள போய் அகப்படுகிறோம். இந்த வியாதி போனா அடுத்த வியாதி காத்து இருக்குது. நல்லா கவனிக்கணும். சபையாருக்கும் சபை மக்களுக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு இயேசுவே எனக்கு இது வெளிப்படுத்தின பேசினால இவ்வளோ அழகா உங்களுக்கு புரிகிற விதமா சொல்றேன். தேவனை அறிந்தும் நீங்க வியாதிப்பட்டு, தேவனை அறிந்தும் பல விதமான இக்கட்டுக்குள்ள போய், தேவனை நீங்க அறிந்தும் பாவ வாழ்க்கை வாழ்ந்து எதிலெல்லாம் நீங்க அகப்பட்டு இருந்தாலும் இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு அனுக்கிரக வருஷம். கர்த்தருடைய ஆவியானவர் அவைகள் எல்லாம் உடைத்தெறிந்து உங்களை விடுதலையாக்கும்படி, திருச்சபை மக்களை விடுதலையாக்கும்படி சர்வ வல்லமை உள்ள தேவன் இறங்கி வருகிறார். நல்ல கைகளை தட்டலாமே உற்சாகமா. ஆண்டவருக்கு அவ்வளவுதான் மகிமையா? வல்லமை உள்ள தேவன். வியாதிக்காக நீ பணம் செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆஸ்பத்திரியா ஓட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உன்னை சுகமாக்குகிறார். கர்த்தர் உன்னை விடுதலையாக்குகிறார். நீ இந்த நாள் முதல் விடுதலையாளியாய், கர்த்தருக்குள்ள சுதந்திரவாளியாய் நீ மாறப்போகிறாய். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆவியானுடைய அனுக்கிரக வருஷங்களை கர்த்தர் இந்த வருஷம் இந்த ஊழியக்காரன் மூலமாய் பேசுகிற இந்த வசனத்தின்படி இதை கேட்டு கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள பெரியோர் சிறியோர் வரையிலும் ஒவ்வொருவரையும் அவர் சதா காலமும் நடத்துகிற அவருடைய கரத்தின் மகிமையை வெளிப்படுத்த போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை அந்நிய கண்கள் அல்ல, மகளே மகனே, உன் சொந்த கண்கள் காணும் என்று பரிசுத்த ஆவியானவரோடு பேசுகிறார். இந்த வசனத்தின் வாசிச்சு முடிச்சிருங்க. 3 வரைக்கும் வாசித்து முடிங்க. சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும். சீயோன் என்றால் என்ன தெரியுமா?
இந்த வார்த்தையை நீங்க கவனிச்சு பாருங்க. பைபிள்ல சீயோன், சீயோன் பர்வதம், சீயோனின் கொடுமுடி, சீயோன் குமாரனே, சீயோன் குமாரத்தியே, வேதத்துல அநேக இடங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. சீயோன் என்றால் தேவனுடைய ஸ்தலம், சீயோன் என்றால் எருசலேம் பட்டணம், சீயோன் என்றால் அந்த பட்டணத்தில் இருக்கிற தேவனுடைய ஆலயம், சீயோன் என்றால் தேவனுடைய ஆலயத்திலே தங்கியிருக்கிறவர்கள் என்று அடையாளம். வேதம் அப்படிதான் சொல்லுது. ஆண்டவர் சொன்னாரு பாருங்க, இதெல்லாம் நான் செய்ய போறேன்னு சொன்னாரு பாருங்க. அனுக்கிரக வருஷத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க போகிறேன், அதை அறிவிக்க போகிறேன்னு சொன்னாரு பாருங்க. அதெல்லாம் யாருக்கு தெரியுமா? சீயோன் குமாரனாகிய உங்களுக்கும் எனக்கும். இந்த வருஷத்துல அடிமைத்தனம் எல்லாம் நமக்கு மாற போகுது, நெருக்கடிகள் எல்லாம் மாற போகுது, கையிட்ட காரியங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாற போகிறது. ஒரு சீயோன் குமாரத்தியை நோக்கி தேவ ஆவியானவர் வருகிறார். சீயோன் குமாரனை நோக்கி தேவ ஆவியானவர் வருகிறார். ஹல்லேலூயா. தத்தளிக்கிறோம், சில நேரம் தடுமாறுகிறோம், சில நேரம் பயணிக்கிறோம். ஏதாவது ஊழியக்காரர்களுடைய கூட்டத்தில் எனக்கு நன்மை நடக்காதா? இந்த டிவி நிகழ்ச்சியின் மூலமா எனக்கு நன்மை நடக்காதா? கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், நடக்கும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீ காண்பாய். இந்த ஆண்டில அவர்கள் அல்ல, நீ இந்த வார்த்தைகளின்படி எதிர்பார்ப்போடு தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்தால் இவைகள் எல்லாம் அப்படியே உனக்கு நடக்கும். பின்மாறி மழையாய் பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் ஊற்றப்பட போகிறார். ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இந்த வருஷம் சபை ஜனங்களுக்கு தெளிவுபட பேசினார். இந்த வார்த்தையினுடைய விளக்கத்தை சொல்லி நீ சொல்லு, இதுதான் எனக்கு கொடுத்தார் கர்த்தர், அதை நான் அப்படியே உங்ககிட்ட வந்து பதிவு செய்றேன். நான் வேலைக்காரன், கர்த்தர் எனக்கு எதை செய்ய என்று சொல்லுகிறாரோ சொல்லி நான் முடிச்சிடுவேன். பெற்றுக்கொள்ளுகிற காரியம் யாருடைய கையில இருக்குது? உங்க கையில தான் இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய வந்தாலே அது பெரிய காரியமா தான் இருக்கும். அந்த திட்டமும் பெருசா தான் இருக்கும். அதுல ஏதாவது ரகசியமும் இருக்கும். ஏதாவது என்ன செய்வார்னா, நல்ல அவருடைய பார்வையில தூர இன்னும் பல ஆண்டுகள் பல வருஷங்கள் பின்பதாக இப்படிலாம் நான் செய்துட்டேன்னா இந்த பிள்ளைங்களாம் இப்படிலாம் இருப்பாங்கன்னு அவருக்கு ஒரு நல்ல ஒரு கற்பனை இருக்கும். சரிங்களா? ஆசை உள்ள தகப்பன், நல்ல அன்பு நிறைந்த ஒரு தகப்பன் பாருங்க, பிள்ளைகள் வந்து கையேந்தி நிக்கிறத பார்க்க விரும்ப மாட்டாரு, அழுக்கு துணிகளை போட்டு நிக்கிறத பார்க்க விரும்ப மாட்டாரு. அது போல நீங்க மனிதர்களுக்கு முன்பதாக போய் நிக்கிறத விரும்பவே மாட்டாரு. ஆமென் சொல்லுங்களேன். நம்ம தகப்பன் ஐஸ்வர்யம் உள்ள தகப்பன், அல்லேலூயா. வல்லமை உள்ள தகப்பன், ஆமென் சொல்லுங்க. சமாதானத்தின் தகப்பன், ஆமென் சொல்லுங்க. அவருடைய வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு குறைவு வந்தா எவ்வளவு வேதனை, எவ்வளவு வேதனை. நான் சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தினால் இந்த வருஷம் உங்க குறைவுகள் எல்லாம் அவர் நிறைவாக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அழுகை எல்லாம் ஆனந்த களிப்பாக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், அவரை மாத்திரம் விசுவாசித்து அவரை மாத்திரம் பிடித்துக் கொள்ளுங்க, எல்லாவற்றையும் சரி செய்திருவார். ஏன் தெரியுமா? வாக்குத்தத்தம் பண்ணி அதை நம்ப செய்யறாரு பாருங்க. நம்புகிற நேரத்துல நான் தான்ப்பா அதை நிறைவேற்றுவேன்னு அவர் இறங்கி வருகிறத நீங்க பார்க்க முடியும். ஆமென் சொல்லுவோமே. இது தேவனுடைய வார்த்தைகள். இது ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷனுடைய வார்த்தையா இருந்தா நீங்க நம்ப வேண்டிய அவசியமே இல்லை. நான் சொல்றதுல நீங்க நம்பணுங்கிற அவசியமே இல்லை. ஆனா இயேசு சொன்னார்னா நீங்க என்ன செய்யணும்? அவசியம் நம்பியே ஆகணும். அதை கை கொள்ள நீங்க மனதாக இருப்பீங்கன்னா காரியங்கள் தானாய் வாய்க்கும். ஹல்லேலூயா. சரி, அந்த வசனத்தை வாசித்து முடிங்களே கடைசியா. சிங்காரத்தை கொடுக்கிறது யாருங்க? சீயோன் குமாரனுக்கும் சீயோன் குமாரத்துக்கும். சாம்பலுக்கு பதிலா என்ன கொடுக்கிறாரு? சிங்காரம் என்றால் அலங்கரிக்கிறார் அர்த்தம். சொல்லுங்க, உங்களை அழகு பார்க்க விரும்புகிறார் என்று அர்த்தம். ஆமென் சொல்லுங்களேன். சாம்பல்னா என்ன? அந்த காலத்துல அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏதாவது ஒரு கடுமையான ஒரு நெருக்கடி போராட்டம் வந்துட்டா, பஞ்சமோ கொள்ளை நோயை வந்துட்டா, யுத்தமோ ஆபத்தோ வந்துட்டா, உடனே சாக்குனால என்ன செய்வாங்க? ஆடைகளை அணிந்து ஆண்கள் பெண்கள் சிறியோர் பெரியோர் எல்லாரும் போய் என்ன செய்வாங்க? தேவ சமூகத்துல தரை முழுவதும் சாம்பலை கொட்டி சாம்பல்ல போய் உட்கார்ந்துருவாங்க. 3 நாள் அல்லது 7 நாள் இரவும் பகலும் சாப்பிட மாட்டாங்க. எச்ச கூட என்ன செய்யக்கூடாது? உமிழ்நீரை கூட விழுங்கக்கூடாது.
ரொம்ப கரெக்டா இருப்பாங்க. சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு கவனிக்கணும். அதனால ஆண்டவர் பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டு உடுத்தி அமர்ந்துட்டாலே அவரால் அங்க உட்கார்ந்து இருக்கவே முடியாது. இவன் எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சாருன்னு சல்லுன்னு இறங்கி வந்துருவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அன்பின் தகப்பன் அல்லவா. அல்லேலூயா. கொஞ்ச நேரம் அப்படிதான் அப்படி இப்படிம்பாரு. ஏய் போயிட்டே வழி தவறி உன்னை என்ன பண்றேன் பாருலாம் சொல்லுவாரு. ஆனா அவருடைய சீயோன் குமாரனும் சீயோன் குமாரத்தையும் கண்ணீர் வடிச்சிட்டா அப்படியே அந்த கோபத்தெல்லாம் விட்டுட்டு மலன்னு ஒரு பனி போல கரைந்து உங்க அருகாமையில வந்துருவார். அல்லேலூயா சொல்லுவீங்களா? அல்லேலூயா. அப்ப இந்த சீயோன் குமாரன் சீயோன் குமாரத்தி இஸ்ரவேலர்கள் என்ன செய்வாங்கன்னா ரெட்டுடுத்தி சாம்பல் அமர்ந்து இந்த சாம்பலின் அந்த அலங்கோலத்தை இவங்க தேவனுக்கு தெரியப்படுத்துறது அவங்க வழக்கமா இருக்குது. அப்படிப்பட்ட தனிப்பட்ட குடும்பங்களுக்கும் அப்படிப்பட்ட தனிப்பட்ட நபர்களுக்கும் தான் இயேசு தேடி வந்தாரு. நல்லா கவனிக்கணும். புதிய ஏற்பாட்டு காலத்துல வாழுகிற சீயோன் குமாரனாகிய சீயோன் குமாரத்தியாகிய உங்களுக்கு எனக்கும் தான் ஆண்டவர் இந்த வருஷம் சொல்லுகிறாரு, சாம்பலுக்கு பதிலாக நான் என்ன செய்ய விரும்புறேன்? சிங்காரத்தையும் ஹல்லேலூயா அழகா மேக்கப் பண்ண விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்களேன். எங்கப்பா காயம் பட்டுச்சு, எங்கப்பா நீ இடிச்சுக்கிட்ட, எந்த இடத்துல உனக்கு ரத்தம் வழியுது, நான் மறந்துடுகிறேன். ஆமென் சொல்லுங்களேன். அதெல்லாம் சரிப்படுத்திட்டு ஆண்டவர் அழகான வஸ்திரத்தை உடுத்துவித்து காணாமல் போன ஆட்டை தேடுகிற தேவன் காணாமல் போன குமாரனை, கெட்ட குமாரனை வாழ்ந்த தன்னுடைய மகன் திரும்ப வந்தபோது எப்படி பந்தி அமரச் செய்த அந்த மகிழ்ச்சியை கொண்டாடினாங்களோ அதுபோல கர்த்தர் இந்த வருஷம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக விசேஷமா இந்த வாக்கை கொடுத்து ஆண்டவர் என்னை பேசும்படி ஏவினார். ஆமென். இது அந்நியர்களுக்கும் பொருந்தும். எப்ப பொருந்தும்? இயேசுவே தெய்வம்னு அடைக்கல்னு வந்துட்டு ஏசப்பான ஒரு பாதத்துல விழுந்துட்டா அவங்களுக்கும் காரியங்கள் வாய்க்கும். ஹல்லேலூயா சொல்லுவோமே. இதுவரைக்கும் இயேசு சாமியை நான் கும்பிட்டதே இல்லை, இதுவரைக்கும் நான் கூப்பிட்டதே இல்லை, கூப்பிட்டு பாருங்க, இந்த வார்த்தைகள் உங்க வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறும். ஹல்லேலூயா. நல்லா கவனித்து பாருங்க. இந்த சீயோன் குமாரன் சீயோன் குமாரத்திய அழகுபடுத்த விரும்புகிற கர்த்தர் இந்த வருஷம் என் மூலமா ஆண்டவர் உங்களுக்கு பேசி இருக்கிறார். சிங்காரம் எதுக்கு பதிலாக? சாம்பலுக்கு பதிலாக. அடுத்தது, நீங்க பட்ட கஷ்டம், நெருக்கடி, இழந்தது, அதுபோல ஏமாற்றம், தடுமாற்றம் எல்லாமே எப்படி உங்க இருதயத்துக்கு இருக்குங்க? சொல்லுங்க, துயரமா இருக்கும். உங்களை யாராவது ஏமாத்திட்டா வஞ்சித்துட்டா நீங்க ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்களோ? எப்படி இருப்பீங்க? துயரம் உள்ளவங்களா இருப்பீங்க. துயரப்படுகிற உங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்லிருக்காரு? ஆனந்த தைலத்தையும். அல்லேலூயா சொல்லுவோமா? தைலம் என்றால் அபிஷேகம். ஆமென் சொல்லுங்க. தைலம் என்றால் என்னங்க? அபிஷேகம் என்றால் ஆவியானவர் என்று பொருள். ஆமென் சொல்லுங்க. ஆவியானவர் என்ன வைத்திருக்கிறார் உங்களுக்கு? தேவன் என்ன வைத்திருக்கிறாரு? துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலம். ஆனந்த தைலம் ஆகிய தேவ ஆவியானுடைய அபிஷேகம் உங்களுக்கு இந்த ஆண்டு நிறைவாய் கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. இதனால் வரைக்கும் நம்ம பெற்றோம் அபிஷேகம் இல்ல, ஆண்டவர் விரும்புகிறார், புதுப்பிக்கும்படி விரும்புகிறார். ஒரு புதிய தைலத்தினால், கடைசி கால அபிஷேகத்தினால் உன்னை புதுப்பிக்க விரும்புகிறார். தேவனுடைய மகிமைக்காக சாட்சியாக நிற்பதற்காக தேவன் உங்களை கட்டி எழுப்ப விரும்புகிறார். நான் சொல்றேனே, போன வருஷம் எண்டிலே ஆண்டவர் பேசினாரு, சபை ஆயத்தப்படுத்து, அந்நிய பாஷை அடையாளத்தோட ஜனங்க அவர் சமூகத்தில் நிக்கணும்னு ஆசைப்படுறாரு. நான் போன வருஷத்துல சொன்னா, கடைசியில சொன்னா, புது வருஷத்துல ஆவியானவரை குறிச்சு நான் பேச போறேன். ஆண்டவர் ஏவிட்டாரு, டாபிக் எல்லாம் இதுன்னு கொடுக்க சொல்லிட்டாரு. இனி இந்த வருஷத்துல பேச போறேன். அந்நிய பாஷை பெறாதவங்களை என்ன செய்யணும்? அந்நிய பாஷை அடையாளத்தோடு ஆண்டவருக்குள்ள நிரம்பி துதிக்கணும், ஜெபிக்கணும்னு சொல்லி நான் வலியுறுத்தினேன். இனி அதுதான் நடக்க போகுது. நல்லா கவனிங்க. அந்த துக்கத்துக்கு பதிலாக ஆனந்த தைலமாகிய அவருடைய அபிஷேகத்தை நமக்காக தருகிறார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? அடுத்ததாக, ஒடுங்கின ஆவி. எல்லா விதத்திலையும் தள்ளப்பட்டிருப்போம், எல்லா விதத்திலையும் புறக்கணிக்கப்பட்டிருப்போம். மனிதனுடைய வார்த்தைகளால புறக்கணிப்பு, வேலை செய்யற இடத்துல புறக்கணிப்பு, செய்கிற தொழில் வியாபாரங்கள்ல புறக்கணிப்பு, நம்மோடு கைகோத்து நின்னவங்களா நம்மளை புறக்கணித்து இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும். ஹல்லேலூயா சொல்லுங்க. துதி எடுத்தா என்ன நடக்கும்? சாத்தான் ஓடுவான். ஆமென் சொல்லுவோமா?
துதிச்சிங்கன்னா இதெல்லாம் கொண்டு வந்து உங்களை சுத்தி உட்கார்ந்து இருக்கிறான் பாருங்க, அவன் ஓட ஆரம்பிச்சிருவான். ஹல்லேலூயா. நீங்க துதிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்? ஆவியானவர் இறங்கி வந்து உங்களை அழகுபடுத்த விரும்புறாரு. உங்களை என்ன செய்யறாரு? சிநேகித்து உங்களுடைய துக்கத்தை சந்தோஷப்படுத்த விரும்புகிறாரு, ஆனந்த தைலமாக்க விரும்புகிறாரு. நிறைய காரியங்களை கர்த்தர் இப்படிலாம் வச்சிருக்கும் போது, தேவ ஆவியானவர் கொடுக்கிற இந்த நன்மைகளை நீங்க ஒவ்வொன்றா பெற்றுக்கும் போது கடைசியா என்ன நடக்கும் தெரியுமா? உங்களை அறியாமலே நீங்க வாயை திறந்துருவீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. வீட்டுல எழுந்தா இந்த 2025 காலையில எழுந்தா 1 மணி நேரம் ஏசப்பாவுக்காக, ஆமென் சொல்லுங்க. இல்ல அப்படின்னா 1/2 மணி நேரம் காலையில, இரவு முடிகிறதுக்குள்ள ஒரு 1/2 மணி நேரம் ஏசப்பாவுக்காக, ஆமென் சொல்லுங்களேன். ஜெபம், துதி அவருக்கு ரொம்ப பிரியமானது. ஜெபிக்கிறவங்களை தேடுகிறார், ஜெபிக்கிறவங்களை நேசிக்கிறார். ஜெபம் ஒரு மனுஷனை கடவுளோடு இணைக்குது. கவனிக்கணும். அதை துண்டிக்க தான் சாத்தான் நிறைய திட்டங்களை வச்சிருக்கிறான். அதுக்கு பின்னால போகாதீங்க. ஆண்டவரோடு இந்த வருஷத்தின் ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த துதியின் ஆடைய, அந்த துதியின் மகிமையை நீங்க பார்ப்பதற்காக நீங்க என்ன செய்யணும்? உங்க முகத்தை அவர் பார்க்கும்படி அவர் சமூகத்துக்கு வரணும். ஹல்லேலூயா. சின்ன வயசுல எல்லாம் எங்க அப்பா என்னதான் அவரு கொஞ்சம் ஆண்டவருக்குள்ள எல்லாம் இல்லாத ஒரு காலத்துல கூட அவர்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் மட்டும் இருந்துச்சு. என்னன்னா, காலையில் எழுந்தா ஜெபம் பண்ணுவாருங்க. எங்க பாட்டி நல்லா தட்டி தட்டி சொல்லி கொடுத்துருப்பாங்க போல. காலையில எழுந்ததுமே ஒரு ஜெபம் பண்ணிட்டு தான், தூக்கத்துக்கு போகும்போது ஒரு ஜெபம் பண்ணிட்டு தான் போவாரு. அவருடைய அந்த பழக்கத்துக்குள்ள என்ன கொண்டு வரணும்னு சொல்லி காலையில எழுந்ததுமே முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணும் அப்படிம்பாரு. நான் பெட்டை விட்டு இறங்கி அப்படியே முழங்கால் போட்டுட்டு அப்படியே கையை வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஷோ காட்டுவேன். அப்புறம் அவர் அங்கிட்டு போனதுமே அப்படியே பெட்ல கையை வச்சு நல்லா தூங்கிடுவேன். திரும்ப வந்து தட்டுவார். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? ஜெபம் பண்ண சொன்ன, தூங்கிட்டு இருக்கிறியா அப்படிம்பாரு. இது பாருங்க, அன்னைக்கெல்லாம் தெரியல, ஆனா இன்னைக்கெல்லாம் ஆவியானவர் தட்டி எழுப்புறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அந்த அதிகாலை ஜெபம் இருக்கு பாருங்களேன், அந்த ஜெபத்துக்கு பிறகு அந்த நாள் துவங்கிருச்சுன்னா அவ்வளோ கிருபை, அவ்வளோ கிருபை. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். வாகனத்துல போனா பாதுகாப்பு, போகிற இடத்துல ஏதாவது கேட்டா கிடைக்கும், ஆண்டவர் செய்ய நினைச்சது தடைப்படாம நடக்கும், அது போல எதிர்பார்ப்புகள் நிறைவேறும், இன்னும் வாய்க்காததில் வாய்க்கும். எவ்வளவோ கிருபை. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா அந்த காலை தோறும் கிருபையை நீங்களாம் ருசிக்கணும். அதுக்காக வலியுறுத்தி சொல்லுகிறேன். 1 மணி நேரம் ஜெபிக்க முடியும்னா 1/2 மணி நேரம் ஆரம்பிங்க. 1/2 மணி நேரம் 1 மணி நேரமா ஈஸியா மாறிடும். அல்லேலூயா சொல்லுவேன். எனக்கெல்லாம் 1 மணி நேரம்லாம் ஒண்ணுமே கிடையாது. உட்கார்ந்து எரிச்சது போலதான் இருக்கும். ஒரு 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஜெபிச்சாதான் என்னுடைய ஜெப வாழ்க்கைக்கு அது ஸ்ட்ராங்கா இருக்கும். 3 மணி நேரம் ஜெபிக்கணுங்கிறது என்னுடைய கோட்பாடு. ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் தேவ பாதத்தில் அமர்ந்து இருக்கணும். அப்போ இப்போ இந்த வருஷத்துல 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரமா காலையிலும் இரவுலையும் அதை நான் வந்து மேக்கப் பண்ண பிளான் பண்றேன். கவனிங்க, எனக்கு நிறைய வேலைகள் இருந்தாலும் அது முக்கியம் இல்ல, தேவ சமூகம் தான் முக்கியம். ஹல்லேலூயா. ஆண்டவர் போய் ஒருத்தனை போயிட்டு சுகமாக்கிட்டு வா, விடுதலை ஆக்கிட்டு வா அப்படிங்கிறத விட முதல்ல ஜெபிச்சுட்டு போ அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்ல விரும்புவார். ஆமென் சொல்லுங்களேன். சும்மா நான் போயிட்டு செஞ்சுட்டு வந்துட்டான், அது ஒண்ணு அவருக்கு பெரிய பெருமை கிடையாது. அவருடைய நாமத்தை பெருசா நான் அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்துட்டு அவர் வேலைக்கு போனாதான் எனக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்படித்தான் உருவாகி இருக்கிறேன். உங்களை உருவாக்க நான் விரும்புகிறேன். ஆண்டவர் இந்த வருஷம் அழகா பேசியிருக்கிற ஏசாயா 61 படி அந்த தொடர்ந்து வாசிங்க. இவர்கள் பெற்றுக்கொள்ளுகிற இந்த கிருபைகளை பெற்றுக்கொள்ளுகிற அவர்கள் கர்த்தருடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் என்னப்படுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. 3 வரைக்கும் வாசிச்சாச்சா? போதும். அதே அதிகாரத்துல 4 மாத்திர வாசிங்களேன். ஏன் இதை செய்ய கர்த்தர் இந்த வருஷம் முன் வருகிறார்? 4 வாசிங்க. கவனிங்க. அவர்கள் நெடுங்காலம் நல்ல கிடங்க, இவங்களே பாழாய் கிடந்தாங்க. கவனிக்கணும், நாமளே ஒடுக்கப்பட்டு தான் கிடந்தோம். இந்த வருஷம் ஆண்டவர் பேசுறாரு, அவர்கள் நெடுங்காலமாய் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுத்து தலைமுறை தலைமுறையாய் விழுந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. முதல்ல தேவ ஆலயத்திற்குள்ள இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் இந்த வருஷம் உருவாக்குகிறவர் என்ன செய்ய விரும்புறாருன்னா,
உங்களை கொண்டு உங்க சூழ்நிலையில யார் இருக்கிறாங்களோ அவங்கள உருவாக்க உயிர்ப்பிக்க நல்ல திட்டத்தை வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. முதல்ல நமக்கு இந்த 3 வரைக்கும் வாசித்தமே 61 1ல இருந்து 3 வரைக்கும் அது நமக்கு செய்யறது அவரு. சரிங்களா? அதே காரியத்தை பரிசுத்த ஆவியானவருடைய கிருபையினால நாம வியாதியிலிருந்து வெளியே வந்து, நாம பிரச்சனைகள்ல வெளியே வந்து, நாம இந்த வருஷம் கடனிலிருந்து வெளியே வந்து, தோல்விகளிலிருந்து வெளியே வந்து, அப்படி யாரு விழுந்து கிடக்கிறாங்களோ, இயேசுவை அறியாமல் அப்படியெல்லாம் யாரு இருக்கிறாங்களோ அவங்கள நாம எடுத்து கட்டுகிற ஒரு நல்ல அனுபவத்துக்குள்ள இந்த வருஷம் கர்த்தர் தேவ சபையில் இருக்கிற தேவ ஆலயத்தில் உள்ள பிள்ளைகளை நடத்த விருப்பமா இருக்கிறார். எத்தனை பேர் சத்தமா ஒரு சொல்லுவீங்க? உங்களுக்கு ஏதாவது கடவுள் செய்துட்டார்னா நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிங்க, மறந்துடாதீங்க. அவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். நீங்க அவர்கிட்ட ஒண்ணு பெற்றுட்டு நீங்க மறந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அத அவர் மறக்க மாட்டார். கவனிக்கணும், நான் சொல்லி கொடுக்கிற ரகசியம் அதெல்லாம். அவர்கிட்ட ஒரு சுகத்தை பெற்றுட்டீங்க, அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுட்டீங்க, அவர்கிட்ட இருந்து ஒரு விடுதலை பெற்றுட்டீங்க, செய்தது அவருடைய பெருந்தன்மை. ஆனா அதை வச்சு உங்ககிட்ட அவருக்கு ஒரு பார்வை இருக்கும், எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கும். நான் கொடுத்த சுகத்திற்கு இவன் என்ன செய்வான்? நீங்க நன்றி சொல்றதோட நீங்க நல்ல ஆளுங்கன்னு ஆண்டுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், ரொம்ப நல்லவங்கன்னு தெரியும். ஆமென். கவனிக்கணும், பெற்றீங்க பாத்தீங்களா? நான் அந்த இயேசு நல்லவர்னு உணர்ந்தீங்க பாருங்க. அந்த இயேசு கிட்ட கிருபைய அத இன்னொரு ஆளுகிட்ட போயிட்டு கொண்டு போயிட்டு, என் வாழ்க்கையில இயேசு என்ன தெரியுமா செய்தாரு, என் பிரச்சனை எப்படி தெரியுமா வெளியே கொண்டு வந்தாரு, அவர் எப்படிப்பட்ட நல்லது, அவர் ஒரு தடவை கூப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்றீங்க பாருங்க, அத உங்ககிட்ட அவர் எதிர்பார்க்கிறார். மறந்துடக்கூடாது. பெற்றுப்புட்டு அதுக்கப்புறம் வழக்கம் போல அடுத்தது என்ன ஆண்டவரை கொடுப்பீங்க? ஒன்னும் வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. பெற்றதுக்கு என்ன செய்தாய்? கர்த்தர் கேட்பாரு. நீ பெற்றி இல்ல, என்னிடத்துல பெற்றி இல்ல மகனே, என்னிடத்துல பெற்றி இல்ல மகளே. அப்பா செலவு பண்றாரு, படிக்க வைக்கிறாரு. என்ன எதிர்பார்ப்பாரு? நல்ல மார்க் எதிர்பார்ப்பார். நியாயம் தானே? அப்படித்தானே? சரி, அதுக்கப்புறம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பிள்ளைகள் மூலமா தனக்கு ஒரு நன்மை உண்டாகுமா? எல்லார் வீட்லயும் இருக்கிறது தான் உண்டு தானே? இதைதான் ஏசப்பா எதிர்பார்க்கிறார். ஏசாயா 61 படி உங்களுக்கு ஆண்டவர் துயரத்தை மாறச் செய்வார், சிங்காரத்தை கொடுப்பார், சாம்பலுக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கொடுப்பார், ஒடுங்கின ஆவியெல்லாம் துதியின் உடையை அவர் அணிவித்து அவர் உன் பாடு மகளேன்னு சொல்ல போறார். ஆமென் சொல்லுங்க. இவைகளெல்லாம் செய்துட்டு உங்களை என்ன செய்ய விரும்புறார்னா, அடுத்த 4 பேருக்கு ஆசீர்வாதமா மாற்ற விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க, இல்லையே சொல்லுங்க. இந்த வருஷ வாக்கு தத்தமும் வசனமும் எனக்கு கொடுத்த வெளிப்பாடு ரொம்ப வித்தியாசமானது. நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கே தெரியும், ஆமா இது வித்தியாசமா தான் ஆவியானவர் நம்மோடு இந்த வருஷம் இடைப்படுகிறார். ஆமென் சொல்லுவோமே. அப்ப கவனிக்கணும். அடுத்தது தொடர்ந்து வாசிங்களேன். மறு ஜாதியார் நின்று கொண்டு, ஒரு நிமிஷம் 6 வாசிங்க. 6, நீங்களோ கர்த்தரின் ஆசாரி என்று சொல்லப்படுவீர்கள், உங்களை தேவனுடைய பணிவிடைக்காரர்கள் என்று நிற்பார்கள் என்பார்கள். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? தேவன் உங்களுக்கு செய்தது ஒரு பக்கம், அடுத்தது நீங்க தெய்வத்திற்காக செய்கிறது இன்னொரு பக்கம். இவைகளெல்லாம் செய்யும் போது 6ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் தேவனுடைய ஆசாரியர்கள், ஆராதனைக்காரர்கள், தேவனை மகிமைப்படுத்துகிறவர்கள். ஜனங்களுடைய செல்வத்தை, ஜனங்கள் ஆண்டவர் ஜனங்களே செல்வம் தான். ஆமென் சொல்லுங்களேன். ஜனங்களே ஒரு அடையாளம், ஆசீர்வாதத்தின் அடையாளம். உங்களை தேடி 4 பேர் ஜெபம் பண்ணுங்க அப்படி சொன்னா, நான் சொல்றேன், கர்த்தர் உங்க மேல வைத்த கிருபை. நீங்க 4 பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறீங்கன்னு அடையாளம். ஆமென் சொல்லுவோமா? இந்த வருஷம் அதெல்லாம் நடக்கணும். ஆமென். என்ன நடத்த ஆண்டவர் இவைகளை வெளிப்பாடாகவும் வசனத்தினூடாகவும் என் மூலமா கொடுத்ததை உங்களை சொல்லி தட்டி எழுப்பும்படி இந்த வருஷம் பேசுகிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க.
அல்லேலூயா. 7 வாசித்து முடிக்கலாம். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக, ஏங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக ஒரு தனையாவோ நீங்க இழந்தீங்க பாருங்க. கஷ்டப்பட்ட காலத்துல துன்பப்பட்டீங்க பாருங்க. ஆரம்ப காலத்துல காயமெல்லாம் கட்டி ஆத்த வந்தாரு பாருங்க. அந்த நேரத்துல அதெல்லாம் மனசுல வச்சிருக்கிறாரு. எவ்வளவு இழந்திருக்கிற, எவ்வளவு நீ கஷ்டப்பட்டிருக்கிற, பரவாயில்ல பரவாயில்ல, இப்ப நான் வந்துட்டேன்ல, இந்த வருஷத்துல ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்றாருல, பேசுறாரு இல்லையா, அத மனசுல வைத்த தேவன் இழந்தவை எல்லாவற்றையும் வெட்கத்திற்கு பதிலாக எப்படி கொடுக்கிறாரு? இரட்டத்தனையாக. எல்லாரும் சொல்லுங்க, இரட்டத்தனையான. சொல்லுங்க, இரட்டத்தனையான நன்மைகள், இரட்டத்தனையான ஆசீர்வாதம், இரட்டத்தனையான அபிஷேகம். சொல்லுங்க, இரட்டத்தனையான வல்லமைகள், இரட்டத்தனையான கர்த்தருடைய ஆவியின் மகிமை, இரட்டத்தனையான கர்த்தருடைய பணி இந்த ஆண்டிலே நான் செய்ய போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல சபை கரங்களை தட்டி ஆமென். தேவ ஆவியானவருக்கு நன்றி. ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கும் போது தேவனுடைய ஆவியானவர் சொல்லுகிறார், ஆம் என்று ஆக கடவது, ஆம் என்று ஆக கடவது. அவைகள் அப்படியே ஆம் என்று ஆக கடவது. கைகளை தட்டி நல்ல 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 ஏமேன், ஏமேன், ஏமேன். Thank you Lord, thank you Lord, thank you Lord Jesus Christ. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. கர்த்தர் என்னோடு பேசின ஒரு காரியம் சுருக்கமா சொல்லிடுறேன். விசுவாசம் சோதிக்கப்படும். ஆண்டவர் சொன்னாரு, இவைகளெல்லாம் நடைபெறும். இவைகளெல்லாம் நடக்கும்போது இன்னொரு புறமும் உங்க விசுவாசம் என்ன செய்யப்படும்? சோதிக்கப்படும். உங்க விசுவாசம் சோதிக்கப்படும்னா, உங்க சூழ்நிலையில, உங்க குடும்பத்துல, உங்க வேலை ஸ்தலத்துல, உங்க வியாபாரத்துல, எந்த உங்க ஊழிய பாதையில கூட ஆண்டவர் எனக்கு கொடுத்த காரியம் சோதிக்கப்படும். சோதிக்க ஏன் படுகிறோம் சொல்லுங்க? பைபிள் என்ன சொல்லுது? சுத்த பொன்னாக விளங்கணும். எல்லாரும் சிரிச்ச மாதிரி இப்போ அலையிலே சொல்லுங்க. அப்பாடா, பெருமூச்சே இப்பதான் பாஸ்டர் வருது. சோதிக்கப்படுவோமா? தாங்குவேனா நானு? அப்படி அல்ல. நம்ம ஆண்டவர் எப்படி தெரியுமா? வீர நடையா, நடமகளே நடமகனே, நான் உனக்கு வலப்பக்கம் நிழலா இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். சோதனைக்காரன அவர் வச்சிருக்கிறாரு. ஏன் வச்சுங்கன்னு நம்ம கேள்வி கேட்க முடியாது. சோதனைக்காரன் ஒருத்தன் இருக்கதான் செய்யறான். அவன் இயேசுவையும் விட்டு வைக்கல. கவனிக்கணும், யார விட்டு வைக்கல? ஆமா, விசுவாசம். உங்க விசுவாசம், நீங்க நம்பிக்கை வைக்கிறீங்களா இயேசு மேல, நீங்க நடக்கிறீங்க பாருங்க இயேசுவோட, அது அசைக்கப்படும். இந்த ஆண்டு இது நடக்கும். சரிங்களா? அசைக்கிற மாதிரி சூழ்நிலை வரும்போது உடனே நம்ம என்ன பண்ணிடணும்? வழக்கம் போல வாயை திறந்து ஆண்டவரை ஒரு வழி பண்ணிடணும். கேட்டீங்கன்னு வச்சுக்கிங்க ஏதாவது, அல்லேலூயா சொல்லுங்க. இதெல்லாம் ஏன் இவ்வளவு குழந்தை பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்றாருன்னா, உங்களுக்கு நான் ஏன் இப்படி எக்ஸ்பிளைன் பண்றேன்னா, இதெல்லாம் நடக்கும், இந்த வருஷம் நடக்கும், கலங்காதீங்க. போன வருஷம் எங்க குடும்பத்துல நடந்துச்சு, கலங்கல்ல. இன்னைக்கும் அவர் சொன்னதெல்லாம் நிறைவேற்றும்படி காத்திருக்கிறேன். அசைக்கப்பட்டோம், பரவாயில்ல. ஏன் இந்த வருஷத்துல இப்படி ஒரு துயரமான அனுபவம், அடுத்த வருஷத்துல அப்படி இல்லை, வேற ஒரு காரிய திட்டம் கர்த்தருக்கு இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அதையும் கடந்துருவோம், இதையும் சோதனைகளையும் கடந்து போயிருவோம். அல்லேலூயா சொல்லுங்க. என்ன, நான் உங்களுக்கு ரொம்ப கரெக்டான ஆளு நினைக்கிறேன். இந்த வருஷம் உங்களை பலப்படுத்தி உங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு எங்க குடும்பத்தை பார்த்து நீங்க பலன் அடைங்க. அல்லேலூயா. ஊழியக்காரனா என்ன பார்த்து நீங்க பலன் அடைங்க. எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்குவார். ஆமென். எனக்கு மனசுல கவலை இல்லை, எனக்கு மனசுல பயமும் கிடையாது. இன்னும் கொஞ்ச காலம் வாழ போறோம். எதையாவது கர்த்தருக்காக செய்து முடிச்சுட்டு சந்தோஷமா கர்த்தருக்குள்ள போயிடணும். ஆமென் சொல்லுவோமே. நல்லா கவனிக்கணும். இந்த வருஷம் உங்க சோதனை, உங்களுக்கு வைக்கப்பட்ட சோதனை, உங்க விசுவாசம் அசைக்கப்படும். அந்த நேரத்துல ஆபிரகாமுடைய விசுவாசம் அசைக்கப்பட்டது. கவனிக்கணும். ஆபிரகாம மகனை கொடுத்துட்டு பலி கொடுன்னாரு. சோதிக்கப்பட்ட நீங்க காட்சியை சும்மா கற்பனை பண்ணி பாருங்க. கொடுத்ததும் அவர் தான் ரொம்ப காலத்துக்கு பிறகு. இப்ப பலியிடு அப்படிங்கிறார். நம்மளா இருந்தா அந்நிய பாஷை 4 பேசி அப்பாலே போ சாத்தானே அப்படித்தானே சொல்லியிருப்போம்.
பிள்ளைய பலி கொடுக்கிறதா அப்படின்னு இருப்போமே. உடனே 4 டயலாக்லாம் பேசி ஒரு 10 பேருக்கு போனை போட்டு அல்லேலூயா வாங்க ஒன்னா சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம் பிசாசு அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஆனா ஆபிரகாம் என்ன செய்யல? ஆபிரகாமுக்கிட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சு. கர்த்தருடைய சத்தம் ஆபிரகாமுக்கு இதுதான்னு தெளிவா தெரியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம ஊர்ல இன்னைக்கு என்னென்னமோ சத்தமெல்லாம் வந்துருச்சு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அது கொஞ்சம் அடங்குற ஒரு காலமும் வந்துருச்சு. ஆமேன்னு சொல்லுவோமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிக்கணும். உங்களுக்கு எது சோதனைமா, நீங்க எதை உங்க துக்கப்படுத்துற மாதிரி சூழ்நிலை வருதோ அப்ப மாத்திரம் துதிங்க, பாடுங்க, அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. நான் சொல்றேன், இலங்கைக்கு போய் இறங்கிட்டேன் ஊழியத்துக்கு. வீட்டுல இருந்து போன் வருது. வைஃப் சொல்லுது, சின்னவனுக்கு முடியல, 3 நாள் ஆச்சு சாப்பிட்டுன்னு. நான் இறங்கி அங்க 4 நாள் ஆயிடுச்சு. நான் இறங்கினதுக்கு அப்புறம் இவனுக்கு இங்க முடியல. பார்த்து பண்ணுங்கப்பா அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? ரிட்டர்ன் டிக்கெட்டை போட்டு ஊருக்கு வந்துருங்கப்பா அப்படின்னு அர்த்தம். ஆனால் அவங்க நேரடியாக சொன்னாங்கன்னா நான் கொஞ்சம் கடுமையாக பேசுவேன்னு தெரியும். பாருங்கப்பா அப்படின்னாங்க. ஏன்னா இங்கே அவங்களுக்கு நம்பிக்கையெல்லாம் இழந்து விசுவாசம்லாம் என்ன ஜபிக்கிறாங்க, என்னமோ பண்ணுறாங்க. 3 நாள் ஆச்சு. நான் சொன்னேன் ஆண்டவர்கிட்ட, ஃபோன் காலெல்லாம் பேசி முடிச்சுட்டு காலையில் எழுந்துச்சு குளிச்சுட்டு தேவ சம்மதம் 1 மணி நேரம் பாடுனேன் பரலோக தேவன் நோக்கி பாடினேன். துதியெல்லாம் செலுத்தினேன். 1 மணி நேரம் ஒன்றும் ஜெபிக்கல. பாடி துதிச்சுட்டு நான் வந்துட்டேன். 15 நாள் தான் ஊழியம், எல்லாத்தையும் நீங்க பார்த்துக்கங்கன்னு சொன்னேன். ஜெபத்தை முடிச்சு நான் பாட்டுக்கு ஊழியத்துக்கு கிளம்புறேன். அடுத்த ஃபோன் வருது. என்னமோ தெரியல, ஆக்டிவா இருக்கிறான், குடுன்னு ஓடுறான். இப்பதான் சாப்பாடு 4 வாய் ஊட்டிருக்கேன் அப்படிங்கிறாங்க. இல்லையிலே சொல்லுவோமே. அசைக்கப்படும், சோதனை அசைக்கப்படும். கவலைப்படாதீங்க, நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர் ஆயிருக்கிற. எத்தனை பேர் கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்த விரும்புறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, கடைசியாக வாக்குத்தத்தத்துக்கு வந்துருவோம். மறுபடியும் அந்த அட்டை எடுத்து எல்லாரும் இணைந்து வாசிக்கலாமா? எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று யாரு சொல்லுகிறா? கர்த்தர் சொல்லுகிறா. யாரு சொல்லுகிறா? கரங்களை தட்டி ஆமேன். அப்படியே 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 இந்த ஆண்டு ஒரு அசைவை, ஒரு மாற்றத்தை, ஒரு புதிய துவக்கத்தை, ஒரு புதிய காரியத்தை என் தேவன் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. காற்றையும் காண மாட்டோம், மழையும் காண மாட்டோம். சம்பவம் என்ன தெரியுமா? 3 ராஜாக்கள் ஒரு தேசத்துக்கு விரோதமா யுத்தம் செய்ய பிளான் பண்ணுவாங்க. அதை நம்ம வாசிக்க முடியும். 2 ராஜாக்கள் 3ல இருந்து 6 வரைக்கும் வாசிங்க. என்றாலும் மன்னிக்கணும், 6ல இருந்து 10 வரைக்கும் வாசிங்க. யோராம் என்னும் இஸ்ரவேலின் ராஜா. கரெக்டா? யோராம் என்னும் இஸ்ரவேலின் ராஜா. இஸ்ரவேலின் ராஜானா தேவனுடைய ஜனங்களுக்கு இவர் ராஜா. அவர் வர்றாரு, தேவ ராஜாக்கள் வம்சத்துல வர்றாரு. அடுத்தது மோவாப் என்கிற தேசத்தார்கள் கலகவாதிகள். மோவாபியர்களுக்கு இஸ்ரவேலுக்கு எப்பயுமே ஆகாது. அவங்க விரோதிக்கிறவங்களா தான் இருப்பாங்க. இவங்களுக்கு விரோதமா ஏதாவது செய்து கொண்டே தான் இருப்பாங்க. அது அன்னைக்கு மாத்திரமல்ல, அந்த மோவாபியர்கள் இன்னைக்கு இஸ்ரவேலுக்கு விரோதமா தான் செயல்படுறாங்க. உங்களுக்கே தெரியும், டிவி சேனல்லாம் நீங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. அன்று மோவாபியர்கள் வேற ஒரு டைப்ல, இன்னைக்கு வேற ஒரு பேர்ல இருக்கிறாங்க. ஆக மொத்தம் மோவாபியர்கள் தான். மோவாபியர்கள் இஸ்ரவேலுக்கு யார் தெரியுமா? எதிரிகள். சொல்லுங்க, எதிரிகள். இப்ப இவங்களோட யுத்தம் பண்றதுக்கு ஒரு பிளான் பண்றாங்க. வாசிக்கலாம். யோசாபாத்து தேவனுடைய மனுஷன். நல்லா கவனிக்கணும். அவங்க அப்பா வழியில் நடக்காம நல்ல காரியங்களை செய்து கர்த்தருக்கு பிரியமா அரசாண்டுகிட்டு வராரு. தேவனுக்கு ஒரு பிரியமான மனுஷன். சரிங்களா? வாசிக்கலாம். ஏதோ மனாந்தர வழியா என்று யோசாபாத்து சொல்லல. சொல்றது வந்த செய்தி கொண்டு வந்த ராஜா சொல்றாரு, இப்படி நம்ம இந்த வழியா போவோம் அப்படிங்கிறாரு. அடுத்தது மொத்தம் எத்தனை ராஜா? இப்ப 3 விதமான படைகளோடு போறாங்க. 3 ராஜாக்கள் 3 விதமான படைகளோடு புறப்பட்டு போறாங்க. வாசிக்கலாம்.
எத்தனை நாளுங்க? 7 நாள் சுற்றி திரிந்த போதும் வானத்திற்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் போயிற்று. அதுக்கு உடனே அங்க உள்ள ராஜாக்கள் ஒருத்தர் வாய் திறக்கிறாரு. வாசிக்கலாம். நல்லா கவனிக்கணும். இஸ்ரவேல் தேசம் தேவனுடையது. அந்த தேவனுடைய மக்களுக்கு ராஜாவா இருக்கிற ராஜா வாய் திறந்து என்ன சொல்றாரு? ஐயோ, இந்த 3 ராஜாக்களையும் கர்த்தர் மோவாபியர் கையில் ஒப்பு கொடுக்க வரவழைத்தாரே என்று அவிசுவாசமாக கர்த்தர் சொல்லாததை இவன் சொல்லுகிறான். கவனிக்கணும். ஆண்டவரா யோசாபாத்திட்ட போய் பேசு, யூதா ராஜா கிட்ட பேசு அனுப்புனாரு? இல்ல. சரிங்களா? இவர்களா எடுத்த முடிவு. அதான் நாங்க சொல்லுவோம் அடிக்கடி, மாம்சத்துல நீங்க எடுக்கிற முடிவு ஆபத்து, ஆபத்து, ஆபத்து. எந்த ஒரு காரியமும் எப்படி எடுக்கணும்? ஜெபத்துல, ஜெபத்துல, ஜெபத்துல. முடிவெடுத்தது இவங்க. வழியில வந்ததுமே பற்றாக்குறை வருது. வந்த உடனே ஐயோ அப்படின்னாரு. அதோட விட வேண்டியதானே? பத்தாவதுக்கு நான் முதல்ல சொன்ன விசுவாசம் சோதிக்க லேலிய சொல்லுங்க, சொல்லுங்க, லேலிய சொல்லுங்க. விசுவாசம் என்ன செய்யப்படும்? ஆமா, இந்த ராஜா மாதிரி பேசிராதீங்கிறதுக்கு தான் இந்த வசனங்களை வாசிச்சுட்டு வந்தோம். அந்த ராஜா சொன்ன வார்த்தைகளை மறுபடியும் வாசிக்கலாமா? அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா ஐயோ, இந்த 3 ராஜாக்களையும் செய்தது பூரா இவங்க. ஆமா, இவங்களா அவரை அண்டர் எஸ்டிமேட் பண்ணி, இவங்களா டிசைட் பண்ணி, தீர்க்கதரிசிகள்ட்ட அங்க டிசைட் பண்ணல, கேட்கல. கர்த்தாவே யுத்தத்துக்கு போறோமே அங்க விசாரிக்கல. பிளான் பண்ணிட்டாங்க, பலமா இருக்கிறோம், நம்ம போய் அவங்கள துவம்சம் பண்ணிடலான்னு வந்துட்டாங்க. வந்துட்டு வழியில ஐயோ, அநேகருடைய வாழ்க்கை இன்னைக்கு ஐயோ. கவனிக்கணும். நம்மளா எடுத்த முயற்சி, நம்மளா எடுத்த திட்டம், நம்மளா செயல்படுத்த விரும்பினது எல்லாமே இந்த ராஜா போலதான் ஆரம்பிக்கும். ஐயோ. எதுவா இருந்தாலும் தேவ பிள்ளைகளாகிய நாம் தேவனிடத்தில் விசாரிப்பது நல்லது. ஆமென் சொல்லுங்க. சரி, என்ன நடந்துச்சு? அதுல நீங்க வாசிக்க வேண்டிய வாசகங்கள் 11 14 வரைக்கும் வாசிங்க. அப்பொழுது யோசபாத் யார் இடத்துல விசாரிக்கும்படி, அதான் நான் சொன்னேனே, இவன் ஒரு தேவ மனுஷன் சொன்ன பாரு. தேவ மனுஷனுக்கு அடையாளம் தெரியுமா? தேவனை தேடுகிறது தான் அடையாளம், தேவனை சார்ந்திருப்பது அடையாளம். உடனே இந்த 2 ராஜாக்கு தோணாதது இவங்களுக்கு தோணுது. ஏன்? நான் தான் சொன்னேன், யோசபாத் தேவனுடைய வழிகளில் நடக்கிற ஒரு மனுஷனா இருந்தான். வாசிங்க. விசாரிக்கும்படி இல்லையா என்று கேட்டு அதற்கு என்று அவனிடத்தில் போனார்கள். ஆமென் சொல்லுங்க. யாரை தேடி போனாங்க? எலிசாவாகிய தீர்க்கதரிசி என்னப்பட்ட தேவ மனிதனை தேடி போனார்கள். நல்லா கவனிக்கணும். தேவ மனிதனை தேடி போனார்கள்னா தேவனிடத்தில் போனார்கள் அர்த்தம். எத்தனை பேருக்கு விஷயம் புரியுது? நல்ல பழக்கம். பழைய ஏற்பாட்டிலையும் சரி, புதிய ஏற்பாட்டிலையும் சரி, தேவ மனிதர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவரிடத்துல சில காரியங்களுக்காக போய் ஜெபம் செய்வது நல்ல விஷயம், தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் தேடி போகிறவர்கள் தேவனுடைய மனுஷர்கள் தானா என்பதை சோதிக்கிற காலத்துக்குள் வந்திருக்கிறோம். இல்லையே சொல்லுவோமா? ஆமா, எல்லாரும் தேவ மனிதர்கள் என்று நீங்க நம்பிவிடக் கூடாது. எல்லார் மேலையும் தேவ ஆவியான இருக்கிறார்னு சொல்லி நம்பிவிடவும் கூடாது. சரி, போனது நல்ல விஷயம். போனதும் எலிசா என்ன சொன்னாரு? எலிசா இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, எனக்கும் உமக்கும் என்ன? நல்ல கவனிங்க. அதற்கு எலிசா, நான் யூதாவின் ராஜாவாகிய யோசாபாத்தின் முகத்தை பாராதிருந்தால், அந்த 2 ராஜாவுக்கும் சொல்றாரு தீர்க்கதரிசி, உங்க 2 பேரையும் நான் பார்க்க மாட்டேயா. இந்த மனுஷனுக்காக தான் நான் இப்ப உங்களை பார்க்கிறேன், உங்களோடு பேசுறேன். இந்த மனுஷன் நிமித்தமா தான் ஆண்டவர்கிட்ட நான் திறப்புல நிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுரமண்டலத்தை கொண்டாந்து வாசிக்கும் போது, இப்ப 15 வாசிங்க. கர்த்தருடைய கரம்
பாருங்க, இசைக்கும் தேவனுக்கும் ஒரு ஐக்கியம் இருக்கு. நல்லா கவனிக்கணும், இதெல்லாம் நுணுக்கமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இசைக்கும் தேவனுக்கும் ஒரு ஐக்கியம் இருக்கு. இசைக்கும் இந்த தேவ பிள்ளைகளுக்கும் ஒரு பெரிய ஐக்கியம் இருக்குது. இசை கருவி, இசை ஞானம், இசை பாடல், இது தேவனுக்கு மிகவும் பிரியமான ஒன்று. இவர் இசைக்கருவி எடுத்து வாசித்ததுமே, தேவகரம் வந்து இறங்கினதுமே, தீர்க்கதரிசி வாய் திறந்து சொன்ன வார்த்தைகள் தான். வாசிக்கலாமா? நீங்க என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் ஆடு மாடுகளும் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு எதால் நிரப்பப்படுமா? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எதால் நிரப்பப்படுமா? ஜீவ தண்ணீரால் நிரப்பப்படும். ஆமென் சொல்லுவோமா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த வருஷ வாக்குத்தத்தம், ஜீவ தண்ணீரை ஆண்டவர் உங்களுக்கு பருக கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிக்கணும், இந்த வார்த்தை வருவதற்கு முன்பு, இந்த வார்த்தை வருவதற்கு முன்பு நல்ல கவனிங்க, கடவுளுடைய தாசன் மூலமா ஆண்டவர் ஒரு வெளிப்பாட்டை கொடுத்து பேசுறாரு. என்ன பேசுறாரு தெரியுமா? என்ன சொல்றாரு தெரியுமா? வாய்க்கால்களை வெட்டுங்கள். தண்ணீர் வரல, தாகம் தீர்க்கப்படல, பிரச்சனை இன்னும் மாறல, வந்த சேனைகள் எல்லாம் தவிப்போடு காத்திருக்கிறாங்க. தீர்க்கதரிசி சொல்றாரு, வாய்க்கால்களை வெட்டுங்கள். இவன் வாய்க்காலை வெட்டலன்னா தண்ணி வராது, வாய்க்காலை வெட்டுனா தண்ணி வரும். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப இந்த வாய்க்காலுக்கு ஆவியானவர் பெயர் சொல்லுகிறார், விசுவாசத்தின் வாய்க்கால்களை வெட்டுங்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? என்ன வாய்க்கால்களை வெட்டணும்? விசுவாசத்தின் வாய்க்கால்களை வெட்டுங்கள். அவன் மழையும் பார்க்கலையா, தண்ணியும் பார்க்கல, நதி புரண்டு வருகிறதெல்லாம் பார்க்கல, ஏதாவது சத்தம் கித்தம் கேக்குதா? ஒண்ணு இல்லை. ஆனா சொல்றாரு, வாய்க்காலை வெட்டு. ஒரு ராணுவத்தை வச்சு, ஆளை வச்சு தண்ணி ஓடுற அளவுக்கு வாய்க்காலை வெட்டுங்கிறாரு. சரியான வேலை கொடுத்துட்டார். இல்லையே சொல்லுவோமே. இந்த பள்ளத்தாக்கும் எங்கும் தண்ணீரால் நிரப்பப்படும். நல்லா கவனிக்கணும், இதை செய்தால் கர்த்தர் இதை செய்வார். நீ இப்படி நம்பினா ஆண்டவர் இப்படி செய்வார். இப்படி நீ விசுவாசித்தால் இப்படி உனக்கு பலன் அளிப்பார். நீ இப்படி ஜெபித்தால் கர்த்தர் உனக்கு இப்படி கொடுப்பார். எதையாவது ஆண்டவர் செய்ய வச்சுதான் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இதுதான் இந்த வேதத்தில் உள்ள டீச்சிங். இல்லையே சொல்லுவோமா? இல்லையே சொல்லுவோமா? யோசாபாத் மேல ஏன் பிரியமா இருக்கிறாரு? தேவனுடைய தாசன், தேவனை தேடுகிற தாசன், பலியிடுகிறவன். இந்த ராஜா என்ன செய்யறாரு? தேவனுக்கு உகந்த பலியை செலுத்துறாரு. அவரு போகிற இடமெல்லாம் தேவ பிரியத்தின்படி ஆட்சி செய்கிறாரு. தேவன் அதனால அந்த மகனை, தேவ மனிதனுடைய முகத்தை அவர் பார்க்க விரும்பினார். இவங்க ரெண்டு பேரும் வேற ரூட்ல போயிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் அவர் சொல்ற, உங்க தீர்க்கதரிசிகள்கிட்ட போய், நீ வச்சிருக்கல ஆளி குறி சொல்றவன், அவன்கிட்ட போய் கேளு, எதையாவது உளறி அனுப்புவான், அவன் உளறதெல்லாம் நீ நம்பிக்கிட்டு போ அப்படின்ற மாதிரி இவர் வேறு விதமா சொல்றாரு பதில. ஆனா இப்போ ஜனங்களை தாகம் தீர்க்கிற கர்த்தர் இஸ்ரவேலின் தீர்க்கதரிசி ஆகிய எலிசாவை கொண்டு சொல்லுகிறார், வாய்க்காலை வெட்டு. இன்னைக்குதான் சப்ஜெக்ட். இந்த வசனம் எப்படி பழிக்கும், எப்படி எனக்கு ஆசீர்வாதமா மாறும் அப்படின்னா, நீங்கள் விசுவாசத்தின் வாய்க்காலை வெட்டணும். ஆமென் சொல்லுங்களேன். ஆனா இன்னொன்னு சொன்னாரு, விசுவாசம் என்ன செய்யப்படும்? சோதிக்கப்படும், அசைக்கப்படும். பரவாயில்லை, இருந்தாலும் விசுவாசத்தின் வாய்க்காலை வெட்டணும். ஆமென் சொல்லுங்க. அதை குறித்து வேகமா சொல்லிடுறேன். மார்க் 5:34 இயேசு சொல்லுகிறாரு, நீ சுகமாயிரு என்றார். விசுவாசித்த ஒரு பெண்ணை பார்த்து சொல்லுகிறார், நீ சுகமாயிரு. எடுத்துட்டீங்கன்னா அந்த வசனத்தை வாசிக்கலாம். 5:34. அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். சுகமா இருக்கிறதுக்கு என்னங்க அங்க பழித்தது? விசுவாசம். இயேசு எதை பார்த்தாரு? விசுவாசத்தை பார்த்தார். ஆமென் சொல்லுவோமா? அதே குறித்து மார்க் 10:52 சொல்லுகிறது, பார்வை அடைவாயாக,
10:52 எடுத்துட்டீங்கன்னா வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே என்ன செய்தான்? கூட்டத்துல ஜாயின் பண்ணிட்டான். ஆமீன் சொல்லுங்க. தேவ பக்தி உள்ள கூட்டத்துல பார்வை அடைந்ததுமே எங்க போயிரல, புதிதா ரிலீஸ் ஆகின திரைப்படத்தை பார்க்கலாம். புஷ்பா என்னவா, தியேட்டருக்கு போன ஒரு குழந்தை, ஒரு அம்மா செத்து போச்சு தெரியுமா? கூட்ட நெரிசல்ல. நான் செய்தி போட்டு வேதனை. அதெல்லாம் ஜீவனுள்ள தேவன் ஜீவிக்கிறார், ஜீவனை தருகிறார். இங்க நம்ம கத்தி கத்தி பேசுறோம், அங்க போய் ஜீவனை விடுறாங்க. எவ்வளவு வேதனை பாருங்க. ஆந்திரால பெரிய ஒரு இதாயிடுச்சு, அது இஷ்யூ ஆயிடுச்சு. கூட்ட நெரிசல்ல நடிகர் தியேட்டருக்கு போனதுமே அத நடிகை, இந்த நடிகரை பார்க்க போன ரசிகை குழந்தையோட, உருப்படுமா? குழந்தையோட போய் காணோம். எவ்வளவு வேதனை பாருங்க, யோசிக்கணும். அப்போ தேவன் நன்மை செய்தா எங்க போய் இணைஞ்சிடணும்? இயேசுவுக்கு பின் இயேசுவோடு போகிறவங்களோடு கலந்துடணும். ஆமீன் சொல்லுங்களேன். அவன் பார்வை அடைவதற்கு அங்க என்ன இயேசு பார்த்தாரு? விசுவாசத்தை பார்த்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? இதை குறித்து லூக்கா 22:31-32. பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உங்கள் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு. யாரு சொல்றாரு? நல்ல கவனிக்கணும். விசுவாசம் அசைக்கப்படுகிற ஒரு கட்டம் வருது சீமோனுக்கு. ஆனா சோதனையில இவர் ரொம்ப அடிபட்டு சோதிக்கப்பட்டுடக்கூடாது, வாய் திறந்துடக்கூடாது, அவரை தூஷித்தரக்கூடாதுன்னு யாரு வேண்டுதல் செய்யறாரு? இயேசு வேண்டுதல் செய்யறாரு. சொல்லுவோமா எல்லாருமே? இயேசு நமக்காக வேண்டுதல் செய்கிறவர். என்னுடைய சோதனை காலத்தில் நான் மடிந்து போகாதபடி எனக்காக வேண்டுதல் செய்கிறவர். அந்த இயேசு என்னை கைவிட மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த இயேசு என்னை நடத்துவார். இல்லையா சொல்லுவீங்களா? மரண பரியந்தம் வரை அவர் என்னை நடத்துவார். நான் ஒன்றிலும் குறைந்து போவதில்லை. நல்ல கைகளை தட்டி ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. சோதனை வரும், விசுவாசம் சோதிக்கப்படும். ஆனா நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவர் சமூகத்தில் ஒரு பாதை பிடிச்சிடணும். சீமோனுக்காக ஜெபம் பண்ணீங்க இல்லையா சொல்லுங்க? இயேசு பரிந்து பேசுகிற நிறைய இடத்துல பாயிண்ட் அவுட் பண்ணிருக்கு. உங்களுக்கு தெரியும் எவ்வளவு வசனங்கள் இருக்குன்னு. நிறைய கிறிஸ்தவ ஜனங்களுக்கு அதிகமா பஞ்சிங்கா சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறேன். இயேசு தான் பரிந்து பேசுவார். ஆமென் சொல்லுங்க. இயேசு தான் நமக்காக விண்ணப்பம் செய்வார். அல்லேலூயா. சீமோன் சோதிக்கப்பட சாத்தா வந்து நிக்கிறான். ஆனா அவன் சோதனையில தப்பிக்கணுங்கிறதுக்காக இயேசு என்ன செய்யறாரு? வேண்டுதல் செய்தார். இதான் உங்களுக்கு அடையாளம். உங்க விசுவாசம் அசைக்கப்படுகிற அந்த கட்டம் நீங்க கடந்து போவீங்கன்னா, சீமோனுக்காக பரிந்து பேசின இயேசுவே எனக்காகவும் நீர் பரிந்து பேசும் என்று விண்ணப்பியும் என்று நீங்க என்ன செய்யணும்? வேண்டுதல் செய்யணும். அல்லேலூயா சொல்லுவீங்களா? இவைகளை செய்து கடந்து போங்க. இந்த வருஷம் காற்றை காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க. பள்ளத்தாக்கு எங்கும் தண்ணீரால் நிரப்பப்படும். சமாதானமாய் நடத்தி செல்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இருக்கிற இடத்துல அப்படி எழுந்து நிற்கலாமா? ஒரு 2 அல்லது 3 நிமிஷம் நீங்க ஜெபிக்கணும். அப்பா இங்க நின்று கொண்டிருக்கிறார். தேவ ஆவியானவர் நின்று கொண்டிருக்கிறார். அசைவாடுகிறவராய் இந்த இடத்திலே வீற்றிருக்கிறார். தேவனுடைய ஆவியிலே இதோ நான் உணர்கிறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி. மறுபடியும் ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை மறுபடியும் ஆண்டவர் முன்ன சொன்னது போலவே சொல்லுகிறார். மரணம் தீர்வல்ல. தற்கொலை முயற்சிக்கு ஈடுபட நீ விரும்பின,
அது மரணம் முடிவல்ல என்பதை கர்த்தர் எனக்கு மறுபடியும் சுட்டி காட்டுகிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். யாருடைய இருதயத்தில் அந்த எண்ணம் இருக்குதோ இந்த நிமிஷமே அது வெளியேறுவதாக, வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எல்லாரும் அப்படியே ஆண்டவரை பார்த்து விண்ணப்பம் பண்ணுங்க, விண்ணப்பம் பண்ணுங்க. கர்த்தரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே 2 ராஜாக்கள் 3 ஆண்டவரே 17 படி, அப்பா காற்றையும் காணாமல் மழையும் காணாமல் ஆண்டவரே என் தேவைகள் எல்லாம், என்னுடைய ஆண்டவரே காரியங்கள் எல்லாம் இந்த வருஷம் வாய்க்கணும்பா. நீங்க வாக்கு பண்ணிருக்கிறீங்க, எனக்கு வாக்கு பண்ணிருக்கிறீங்க, சொன்னதை நீங்க நிறைவேற்றுவீங்க. நான் நம்புறேன், நான் நம்புறேன். என்ன ஆசீர்வதிங்க, என்ன ஆசீர்வதிங்க, என்ன நிரப்புங்க, என்ன ஆவில நிரப்புங்க. என்ன ஆண்டவரே நீங்க துதியின் உடைய கொடுத்து அழகு அலங்கரிங்க. ஆண்டவரே ஆனந்த தைலம் அபிஷேக தைலத்தை என் மேல ஊற்றுங்க. ஓ சிங்காரிப்பேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, என்னை சிங்கானம் பண்ண விரும்புகிற ஏசாயா 61 படி என்னை அழகு பார்க்க விரும்புகிற கர்த்தர் கரம் என் மேல இறங்குவதாக. எல்லாரும் வாய் விட்டு ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் கரங்கள் தொடுவதற்கு இதோ ஆயத்தமா இருக்குது, இதோ ஆயத்தமா இருக்குது. தேவ ஆவியானவர் அங்கும் இங்குமாய் உலாவிக் கொண்டிருக்கிறார். தேவ ஆலயத்தின் நடுவிலே அவர் அங்கும் இங்குமாய் உலாவிக் கொண்டிருக்கிறார். தேவ ஜனங்கள் கூடி வந்திருக்கிற இந்த ஸ்தலத்திலே இதோ யோசாபாத்தின் முகத்தை பார்த்த கர்த்தர் உன் முகத்தை பார்க்கும்படி ஆவலாய் நின்று கொண்டிருக்கிறார். பேசு, பேசு, அமைதலா இராதே, வாயை திறந்து கர்த்தரோடு நீ பேசு. சகோதரனே சகோதரியே, கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு வைத்திருக்கிற நல்ல தீர்வு, புதிய ஓட்டம், புதிய காரியம் வாய்க்கும். ஓ புது காரியங்களை அவர் செய்து ஓ உங்களை மகிழச் செய்வார், சந்தோஷிக்க. ஓ அவரிடத்திலே மீட்பு, திரளான மீட்பு உண்டு. ஓ துக்கங்கள் சந்தோஷமாய் மாறுகிற ஓ காலம் வருகிறது. இதோ இதோ இந்த புதிய ஆண்டு அதற்கு ஏற்ற ஒரு காலம் என்று கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் என்மேல் இதை உங்களுக்கு வெளிப்பாடாய் சொல்லி, ஓ தேவ ஆவியானவர், என்மேல் இருக்கிற தேவ ஆவியானவர் இதோ கடந்து வருகிறார். ஓ ஒவ்வொருடைய முகத்தையும் பார்க்கும்படி கடந்து வருகிறார். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். கண்ணீரோடு சில முகங்கள், ஒரு சில முகங்கள் கண்ணீரோடு, கண்ணீர் மல்க நீ அழுததை பார்க்கிறவர் இதோ உலாவிக் கொண்டிருக்கிறார். ஓ அவர்தான், அவர்தான் உன் நடுவே, அவர்தான். விடாத, விடாத ஜெபத்தை விடாத. ஓ உன் விசுவாசத்தை விடாத. சோதிப்பான், சோதிப்பான், ஆனால் நீ விடாத. அவர் உனக்காக வேண்டுதல் செய்வார். இந்த வருஷத்துல உன் இழப்புகள் எல்லாம் இரட்டத்தனையான, ஓ உன் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலனாய் மாறுகிற காலம் இதோ வருகிறது, இதோ வருகிறது. இயேசு உன்னை நேசிக்கிறவராய் இந்த ஆண்டிலே உன்னை ஆற்றி தேற்றும்படி நம் மத்தியில் வந்திருக்கிறார். நல்ல கைகளை தட்டி அவர் அன்போடு வரவேற்கலாமே. வருக, 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 வருக.